நண்பகல் 12 மணிக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை விவரமானது வெளியாக இருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேச பாமகவின் திலகபாமா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். திலகபாமா பேசுறேன். தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பானது இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்த உங்களோட பார்வையை பதிவு பண்ணலாம் மேம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு தண்டனைகள் கடுமையாக இருக்கப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. சாதாரணமா பல நேரங்கள்ல எங்களால பெண்களுக்கு எதிரான பாலியல் விஷயங்களை குற்றங்களை நிரூபிக்கிறதுக்கு சாட்சியங்கள் இல்லாம போயிருது. ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த குற்றம் வழக்கு ஒரு தீர்ப்பு குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றமே அறிவித்த பிறகு இனி ஒருத்தருக்கு இப்படி ஒரு செயல் செஞ்சா என்ன நடக்கும்னு உள்ளூர யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காத அளவுக்கு ஒரு பயம் வரணும். அந்த அளவுக்கு இந்த தண்டனைகள் உச்சகட்டத்துல இருக்கணும்னு பாமக சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் நான் ரொம்ப வேண்டி நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல திசை திருப்பி வச்சிருக்கிறோம். இந்த போதைப் பொருள்கள், அப்புறம் அது சார்ந்து ஒட்டுமொத்தமான ஒழுக்க மீறல்கள், இது எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. தமிழக அரசு இதை உடனே கவனத்துல எடுக்கணும். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்க இன்னைக்கு குரல் கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இனியொரு பிள்ளை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தண்டனையை கடுமைப்படுத்துங்கன்னு கேட்கிறோம். இந்த தண்டனை எது உச்சகட்ட தண்டனையோ அந்த தண்டனை இருந்தாகணும். ஆனா அதே நேரத்துல ஒரு பெத்த தாயா குற்றவாளியோட அம்மா என்ன வருத்தப்படுவாங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் அவன் குற்ற செயல் செய்யற அளவுக்கு இந்த சமூகம் மாறி இருக்குங்கிறதையும் நாம இந்த இடத்துல கவனப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்குது. தண்டனைகள் மிக கடுமையாக வேறு ஒருத்தர் மனசாலும் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீதிமன்றம் குற்றவாளின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறதே மிகப்பெரிய விஷயமா நாங்க பாக்குறோம். சாட்சியங்கள் இல்லாம போற காலகட்டத்துல, ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அவ்வளவு விஷயம் நடந்து கூட இன்னும் எங்களுக்கு எதுவுமே பிடிபடல. ஆனா அந்த அந்த அப்படி இன்னும் யார் அந்த சாருங்கிறது மறைபொருளாவே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல எல்லா சாட்சியங்களையும் தாண்டி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அரசியல் இதெல்லாம் இல்லாம குற்றவாளி என்று நீதிமன்றம் சொன்னவர்களுக்கு தண்டனை உச்சகட்டமாக இருக்க வேண்டும். மேம், தண்டனை குறித்த முழு விவரமே இன்னும் வெளிவரல. அதாவது நண்பகல் 12 மணிக்கு தான் இந்த தண்டனை குறித்த முழு விவரம் வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்க 9 குற்றவாளிகளுக்குமே சாகும் வரை அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும், மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு இழப்பீடும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் தரப்புல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க மேம்? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடுங்கிறத நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேங்க. ஏன்னா தண்டனைங்கிறது தனிப்பட்ட விஷயங்கள். இவர்கள் இந்த இதுல இருந்து மீண்டு வாழ்றதுக்கு பணம், வேலை, இன்னொன்று அவருக்கு முக்கியமான கவுன்சிலிங். இது உன்னோட தவறு இல்லை அப்படிங்கிறதுக்கானது முக்கியமா நகண்டு கொண்டு செல்லணும். சாகும் வரை தண்டனை அப்படிங்கிறத நான் எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட தண்டனைங்கிறது ஒருத்தன் 12 வருஷம் ஒரு இடத்துல உள்ள இருந்தானாலே அவன் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை இல்லாம போயிடுது. தண்டனைகள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளாக வழங்கப்படணும். அதே நேரத்தில் நான் சொன்ன பாருங்க, இன்னொரு முறை ஆகணும் இதை பத்தி யோசிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம நான் இல்லைன்னு தப்பிச்சு கை வீசிட்டு போயிட முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த இடத்துக்கு நோக்கி நீதிபதிகள் ஒரு சரியான தண்டனையை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தண்டனைகள் குற்றவாளிகள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக வழங்கப்பட வேண்டும். நன்றி மேம். உங்களது கருத்துக்களுக்கும் உங்களது நேரத்துக்கும் நன்றி. நன்றிங்க. நன்றி.